கண்ணியமானவர்களே, இப்போ சாலிஹான ஆனா சாலிஹான பெண்ணா நல்ல குழந்தைகள் மாஷா அல்லாஹ். ஒன்னும் பயப்படாதீங்க. தாய் தந்தை விஷயத்துல, பிள்ளைகள் விஷயத்துல ஒன்னும் பயப்படாதீங்க. அல்லாஹ்வுடைய வாக்கு இருக்கு. எப்படி ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஹஜ்ரத் அலிக்கு கொடுத்தானோ, அதே மாதிரி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவை எப்படி ரசூலுல்லாஹ் கொடுத்தானோ, அதே அல்லாஹ் எங்களுக்கும் சாலிஹான குழந்தைகள், சாலிஹான பிள்ளைகளை தரும். ரசூலுல்லாஹ் வந்தாங்க, மடியில படுக்க வச்சாங்க, அழுகுறாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கதீஜா நாயகியும் அழுகுறாங்க. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் வாழ்க்கையில 3 ஆசைகள், அதை நீங்க நிறைவேற்றி வைக்கணும். என்னம்மா உனக்கு துஆ செய்யாம ஓ ஆசையை நிறைவேற்றாம என்ன செய்யணும்? முதலாவது சொல்றாங்க கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களோட பொருத்தம், அல்லாஹ்வுடைய பொருத்தம் எனக்கு போலும், அது கிடைக்குமா நாயகமே? அதுக்கு துஆ செய். அல்லாஹ்வுடைய பொருத்தம் உனக்கு சந்தேகமா? ஏன பொருத்தம் உனக்கு சந்தேகமா? அல்லாஹ் சலாம் சொல்லி அனுப்பி இருக்கிறான். நான் நீ இருக்கிற வரை வேற எந்த திருமணம் முடிக்கல. கதீஜா உள்ளம் தந்து கவலைப்படும் என்பதற்காக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜா நாயகி மௌத் வரை வேற எந்த திருமணம் முடிக்கல சகோதரர். அவ்வளவு இறக்கம் வச்சிருந்தான், அவ்வளவு அன்பு வச்சிருந்தான், அவ்வளவு பொறுத்து இருந்தா கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. இரண்டாவது, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாயிட்டா, நீங்களே கபருக்குள்ள இறங்கி உங்க கையாலேயே நரகம் செஞ்சிருக்கு, வேற யாரை இறக்கிறாங்க? சரி கதீஜா. மூணாவது, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றத பாருங்க தாய்மார்களே. கதீஜா நாய் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் கபரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன், நீங்க சொல்லி இருக்கிறீங்க கபரு மகா மோசமான பயங்கரமான இடம். நான் நரகத்தை பார்த்தேன், எல்லாத்த பார்த்தேன், நான் கபரை போல பயங்கரமான இடத்தை பார்க்கல நாங்க ரசூலுல்லாஹ். பாருங்க எவ்வளவு கபராளிகள் இருக்கிறாங்க பக்கத்தில். ஒரு நாளைக்கு நாங்களும் போகணும் சகோதரர்களே. உம்மா உம்மட உம்மா வாப்பா வாப்பால வாப்பா எல்லாம் கபூர்ல, நாங்கள் ஒரு நாளைக்கு அங்க போக வேண்டியதா இருக்கிறோம். அது சொர்க்கத்தின் பூஞ்சோலியா நரகத்தின் படுகொலியா தெரியாது. கபரை பற்றி பயன்படாத நபியும் இல்ல, சஹாபியும் இல்ல, வலியும் இல்ல, மூமினும் இல்ல, எல்லாம் பயந்தாங்க கபரை. ஹஜ்ரத் உஸ்மான் பயப்படுறாங்க, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா பயப்படுறாங்க. நம்மளுக்கு பயம் வருதா சகோதரர்? எவ்வளவு கபராளி இருக்கிறான் பாருங்க, எவ்வளவு கபராளி இருக்கிறான், எத்தனை கபரை பார்க்கிறோம். ஈமான் வர வர அந்த பயம் வரும். ஈமான் குறைய 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 எல்லா பயமும் இல்லா போயிட்டு, அல்லாஹ்வுடைய பயமும் இல்லா போயிட்டு, வார்த்தைகளும் முஷ்ரிக்கான வார்த்தைகள் எல்லாம் அமல் செஞ்சு சொர்க்கம் போனா நரகத்துக்கு ஆள் வேணுமே, எப்படி வார்த்தை? சொல்லுது என்ன கிடைச்சிச்சு? இந்த வயசுல என்ஜாய் பண்ணாம எப்ப பண்றது? இது பாவம் அதிகமாயிருச்சுன்னு அடையாளம். அலி ரலியல்லாஹு தஆலா தஹஜ்ஜுடைய நேரம் பாம்பு கொத்தினா ஒரு மனிதன் எப்படி முடங்குவானோ அதே மாதிரி ஆஹின் ஆஹ் மின் கில்லத்தி ஸாத் வ ஸௌதி ஸபர் வ வஹ்ஷத்தி த்ரீக், எனக்கு வந்த கை சேதமே, என்கிட்ட இருக்கிற நன்மைகள் கொஞ்சமே, எனக்கு மௌத்து வந்துருச்சே, போற பிரயாணம் தூரமே, நான் கபருக்கு போக இருக்கே, என்கிட்ட என்ன இருக்கு கொண்டு போக. அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, கைபர் கோட்டையின் சிங்கம் அல்லாஹு அக்பர், அவங்க சொல்றாங்க என்கிட்ட எந்த அமலும் இல்லைன்னு. தாய்மார்களே சகோதரிகளே, நம்மகிட்ட இருக்கிற நகையோ, நம்மகிட்ட இருக்கிற பட்டு சேலைகளோ, நம்மகிட்ட இருக்கிற வாகனங்கள், நம்மகிட்ட இருக்கிற எதுவுமே கபருக்கு வராது. மௌத்தாயிட்டா கலட்டிடுவாங்க எல்லாம், ஆணுக்கும் தான் பெண்ணுக்கும் தான். எப்படி நாங்க உலகத்தில் வரும் பொழுது ஆளை இல்லாமல் வந்தோமோ, தாயோ பக்கத்தில் சகோதரியோ நம்மள ஒரு துணியால சுத்திதான் பிறந்த உடனே, அதே மாதிரி மௌத்தா போன உடனேயும் இருக்கிறதெல்லாம் கலட்டி ஒரு துணியால சுத்துறாங்க, வரக்கொலையும் சுத்துறாங்க, போக்கலையும் சுத்துறாங்க. அல்லாஹ் இடையில எல்லாம் அல்லாஹ் தந்தா, அதை வச்சுட்டு போயிடும், யாரும் கொண்டு போயில. இடையில அல்லாஹ் தந்தா எல்லாத்தையும், பேரு புகழ் அந்தஸ்து, வீடு காரி பங்களா இரவலாக தற்காலிகமா அல்லாஹ் தந்தா. சொல்ல இது கபருக்கு வராது. ஆகையால் தாய்மார்களே, கபரை பயந்து கொள்ளுங்க, ஆகிரத்தை பயந்து கொள்ளுங்க. விரும்பியோ விரும்பாமலையோ ஒரு நாள் வரும், கண்ணை பொத்திருவோ, இருக்கிறதெல்லாம் கலட்டி ஒரு துணியால சுத்தி தட்டத்தடிய கபூர்ல வச்சுட்டு வந்துருவாங்க. அமல் மாத்திரம் வரும், அமல் மாத்திரம் வரும். நம்ம வயல உட்கார்ந்து இருக்கிறவே இந்த அமல் கபூர்ல வரும். சுபஹானல்லாஹ், இந்த அமல் கபூருக்கு வரும். சந்தோஷப்படுவோம் நானும் நீங்களும் எல்லாம். அல்லாஹ் இப்படிப்பட்ட நல்ல அமல்கள் செய்ய சந்தோஷம் தருவானா? கபூருக்கு போற சந்தோஷம் வரும், அமல்கள் வரும், அப்படி வரும். மேலான தாய்மார்களே சகோதரர்களே, கபூரை நினைச்சா பயமா இருக்குது.
எனக்கு துஆ செய்யுங்க, கபருடைய வேதனை எனக்கு இருக்கக்கூடாது என்று கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லும் பொழுது ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க. நபியுடைய மடியிலே வஃபாத்தானாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். சௌலே ரசூலுல்லாஹ் அழுதாங்க. எந்த அளவு அழுதாங்கண்டா, கிதாபுல எழுதுறாங்க, அவங்க மௌத்தா போன அந்த வருஷத்துக்கு ஆமுல் ஹுசுன், கவலைக்குரிய ஆண்டு என்று அரபிகள் சஹாபிகள் பேர் வச்சுட்டாங்க. அந்த அளவு அழுதாங்க, அவ்வளவு உதவியா இருந்தாங்க. குளிப்பாட்டி கபன் செஞ்சு அந்த நேரம் ஜனாசா தொழில் கடமையா இருக்கல, அதனால மற்ற எல்லா ஏற்பாடும் செய்து ஜன்னத்தே முஅல்லா மக்கால் இருக்கிற ஆகப்பெரிய ஒரு சிறந்த கபருஸ்தான், அதுல போய் கபரை தோண்டி உள்ளே ரசூலுல்லாஹ் இறங்கி தன்னுடைய முபாரக்கான கையாலே கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவை வைக்கிறாங்க. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவை வைத்து நமக்கெல்லாம் தெரியும், கபருக்குள்ள வைத்து மையச்ச நாடிக்கட்ட அவிழ்த்து அப்படியே கிபிலாவின் பக்கம் முகத்தை திருப்புவாங்க. திருப்ப நேரம் கபரில் இருக்கிற மண்ணுகள் இந்த பக்கம் படும். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா முகத்தை திருப்ப நேரம் முகம் நேராகுது. திரும்ப திருப்புறாங்க ரசூலுல்லாஹ், திரும்ப நேராகுது. திரும்ப திருப்புறாங்க, திரும்ப நேராகிறது. மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு அசரீது சத்தம் கேட்குது. யா ரசூலல்லாஹ், கதீஜாவுடைய முகத்தை கிபிலாவின் பக்கம் திருப்புற நேரம் சில மண்ணு துளிகள் அவருடைய முகத்துல படுது. அந்த துளிகளை கூட நாங்கள் படவிட மாட்டோம். சுப்ஹானல்லாஹ். கியாமத் வரை கதீஜாட முகத்தை கிபிலாவின் பக்கம் திருப்பி வைப்பது நம்முடைய பொறுப்பு. நாயகன் விட்டுருங்க. கிபிலாவின் பக்கம் முகத்தை திருப்புற நேரம் படுற சில மண்ணு துளிகளை படவிடாத அல்லாஹ் கதீஜாட கபரு, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நெருக்குமா? கபரு நெருக்குமா? கபருல தேவை பாம்போ வருமா? கண் கொண்டு காணும் வீரம் தூரம் விசாலமாயிரும், சொர்க்கத்துடைய பூஞ்சோலையாகும். அல்லாஹ் அக்பர். தாய்மார்களே, புத்திசாலித்தனமான தாய், புத்திசாலித்தனமான பெண், மறக்க வேண்டியதல்ல. உங்க பிள்ளைகளுக்கும் கதீஜான்னு பேர் வைங்க, அருமையான பேர். மக்காவுடைய வெற்றி கிடைச்சிச்சு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கதீஜா இருந்தா நல்லா இருக்குவே. கதீஜா இருந்தா இந்த வெற்றியை பார்த்து எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பான். அவன் உயிரோடு இருக்கிற நேரம் எந்த வெற்றியும் கிடைக்கலையே. பத்ருடைய வெற்றி கிடைச்சிருச்சு. கதீஜா இருந்தா நல்லா இருக்குமே. எவ்வளவு அன்பு இருந்திருக்கும் உள்ளத்துல. சுப்ஹானல்லாஹ். மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, வாழ்க்கை என்பது ஒரு தடவை தான். நம்ம 2 தடவை பிறப்பு இல்லை, 2 தடவை இறப்பு கிடையாது. ஒரு பிறப்பு, ஒரு இறப்பு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஒரு தடவை தான் வாலிபம், ஒரு தடவை தான் வயோதிபம், ஒரு தடவை தான் சிறுபிராயம், எல்லாம் ஒரு தடவை தான். அந்த ஒரு தடவையிலே நம்ம நீங்க எல்லாம் செய்ய வேண்டிய வேலை என்ன? படைச்ச அல்லாஹ்வை சந்தோஷப்பட்டு. நாங்க வாழ வந்தவங்க இல்லை, ஒரு வாழ்க்கையை தயார் செய்ய வந்திருக்கிறோம். எந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வை முற்படுத்திடுங்க.